பொண்ணு காலில் வந்து மாப்பிள்ளை விழுற சில வீடியோஸ்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப க்யூட் அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அது பிடிக்கல, இது வந்து தவறு, இது கல்ச்சருக்கு அகைன்ஸ்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். இன்னும் ஒரு 30 செகண்டில் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, 2025வது வருஷத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ வந்து ஒரு ஒரு அந்த அந்த மாதிரி யாரோ ஒரு நபர் வந்து அந்த பெண்ணோட காலில் விழணும், கல்யாண தப்பா அப்படின்னு விழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, அது அவங்களோட உரிமை, அவங்களோட இஷ்டம். அதே மாதிரி அவங்க அந்த சாரீ கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அது அவங்களோட இஷ்டம். அது வந்து 2025 நம்ம வாழ்கிறோம். அதே மாதிரி அவங்களே தாலி கட்டிக்கணும் அந்த ஆண் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், ஆமாம் கரெக்ட், அது உங்கள் வழி, இது அவங்க வழி. அது அவங்க தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது அவங்களோட இஷ்டம். அவங்க வந்து கேவா, இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு பி கே, இட்ஸ் அது அவரோட இஷ்டம். ஸோ 2025ல் வாழ்கிறோம் கைஸ். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி அதே இந்த மாதிரி காலில் விழுறவங்க நெக்ஸ்ட்டு சாரீ கட்டணும்னு ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஆண்கள் சாரீ கட்டினா என்ன, கல்யாணம் தப்ப, ஆண்கள் தாலி கட்டிக்கிட்டால் என்ன என்று ஆரம்பிப்பார்கள். ஆக்சுவலாக அது வந்து அவங்களோட உரிமை, அவங்க அப்படி பண்ணட்டும், சூப்பர். அவங்களுக்கு அடுத்து கேவாக இருந்தால் என்ன அப்படின்னும் பண்ணுவாங்க. ஸோ எனிதிங். ஸோ அது வந்து அவங்களோட, சீரியஸாக சொல்கிறேன், அது அவங்களோட உரிமை. ஸோ யா, இதை வந்து இதை ஏற்றுக்க முடியாத மனுஷங்களாம் வந்து, அவங்களுக்கு நான் சொல்கிற இது வந்து அதான், இட்ஸ் 2025. ஸோ லெட் தெம் பி கே. ஸோ யா, நன்றி, வணக்கம்.